கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஸ்னேகா கார்த்திகிட்ட தீபா அடித்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கார்த்தி, நீங்கள் அடிக்க போகும்போது தீபா தடுத்ததால நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார், அது எல்லாருக்கும் முன்னாடி, ஆனால் ரூமுக்கு வந்து என்னை தனியாக கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க சார். பாருங்கள் சார், இப்போ கூட கண்ணை ரொம்ப வலிக்குது. என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை அடித்ததில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்ததும் கார்த்தி, சரிங்க, நான் தீபா கிட்டே என்னன்னு கேட்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்னேகா அங்கேருந்து போயிடுறாங்க. வெளியே ராஜா உட்காந்துட்ருக்காங்க. ஸ்னேகாவை பார்த்ததும், என்ன இது இப்படி அழுதுட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இது, கங்கை காவேரி ரெண்டும் சேர்ந்து ஸ்னேகா கண்ணில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும், டேய் நீ கோவத்தை கிளப்பாத, போய் தீபாவை வர சொல்லுங்கிறாங்க கார்த்தி. அச்சச்சோ, மாப்பிள்ளை ரொம்ப கோவமாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கார்த்தியவே பார்த்துட்டு போகிறாங்க ராஜா. தீபா கிட்ட போய், தீபா சிஸ்டர், கார்த்தி மாப்பிள்ளை உங்களை கூப்பிட்டான், நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இந்த பொண்ணு இங்கேயே இந்த முழிக்குதே, அங்கே போய் மாப்பிள்ளை கேட்கும்போது என்ன பண்ண போதோ தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க ராஜா. அதுக்கப்புறம் தீபா கார்த்தியோட ரூமுக்கு ஸ்னேகாவை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ ஸ்னேகா, ஓவரா ஆடினல, இப்போ உன்னோட சீட்டு கிளிய போகுது பாரு அப்படின்னு சொல்லவும் தீபா அப்படியே ஸ்னேகாவை பார்க்க கன்னத்தில் அரை விழுந்தது ஞாபகம் வருது ஸ்னேகாவுக்கு. உடனே கன்னத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே தீபா, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க, என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு கார்த்திக் கேட்க, சார் அவங்களோட சீனியாரிட்டியை அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேருந்தே அவங்க என்ன ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, ஏங்க நிறுத்துங்க, உங்கள் மனசில் என்ன பெரிய ரவுடி நினைப்பா அப்படின்னு கார்த்தி தீபாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறத ஸ்னேகா ஒளிஞ்சு நின்று கேட்டுறாங்க. அது கேட்டதுமே ஸ்னேகாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. உடனே அவங்க சீட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க. ஒரு சீனியரை போய் கன்னத்தில் அரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, அவங்க பண்ண வேலைக்கு வெளியிலேயே அரைஞ்சிருக்கணும் சார் அப்படின்னு தீபா சொல்லுவோம். அப்போ அரைஞ்சிருக்க வேண்டியது தானேங்கிறாங்க கார்த்தி. தீபா ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. உடனே கார்த்தி, ஏங்க அவங்க உங்களை அத்தனை பேர் முன்னாடி கை ஓங்கியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஸ்பாட்லேயே அரைஞ்சிருக்க வேணாமா, அவங்க சீனியாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கார்த்தி கேட்கவும், எப்படி சார் சொல்கிறது, புதுசாக வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த ஸ்பீட்லேயே ஒரு ஆளை குறை சொன்னால் தப்பு ஏன் மேலே தானே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க, முதல்ல இப்படியெல்லாம் யோசிக்கிறத நிறுத்துங்க. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறனால தான் ஸ்னேகா இன்றைக்கி உங்களை கையோங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்கிறாங்க கார்த்தி. எவ்வளோ திமிரு இருந்தால் கையோங்கி இருப்பாங்க, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க தீபா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார், எல்லாரும் முன்னாடியும் அவங்கள அடித்தது தப்பு தான், நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு தீபா சொல்லவும், அது இல்லைங்க, அவங்க சீனியாரிட்டியை தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே ஆரம்பத்துலேயே உங்களோட எதிர்ப்பை காட்டியிருக்கணும். அப்படி மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருக்காது. எந்த விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறதெல்லாம் பொறுத்துட்டு போனோம்னா அவங்க அதையவே அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. அதான் மேடம் இவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. சாரி சார், நான் இனிமேல் என்னை சரி பண்ணிக்கிறேங்கிறாங்க தீபா. நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், என்னங்கிறாங்க தீபா. அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க சின்னதா அப்படின்னு கார்த்தி சொல்ல தீபாவும் லைட்டாக அப்படியே சிரிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே பெருசாக இருந்தால் கூட நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கார்த்தி. தீபா நல்லாவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து கார்த்தியும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேக்ரவுண்ட் சாங் வேற ஓடிட்டுருக்க. தீபா டோர் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கார்த்திகிட்ட ரிட்டன் வந்து, ஏன் சார் டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னீங்களே, அது நான் உங்கள் ஒய்ஃபுங்கிறனாலையா இல்லை இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்கிறனாலையா அப்படின்னு தீபா கேட்க கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டே, பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது தான் பொண்ணுங்களோட குணம் இல்லை அப்படின்னு சொல்லவும் திரும்ப தீபா கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுறாங்க. கார்த்தியும் தீபாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. வெளியே தீபா போகவும் ஸ்னேகா வந்து தீபாவை பார்க்குறாங்க. என்ன இவ அழுதுகிட்டு வருவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு வரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா அவங்க சீட்டுக்கு போய் உட்காடுறாங்க. கார்த்தி சிரித்ததை அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் தீபா சிரித்ததை அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. தீபாவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக கார்த்தியும் காரில் வந்துட்டுருக்காங்க. தீபாவை பார்த்ததும் காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தீபாவும் ஏங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நீங்கள் ஆஃபீஸ் போகிற விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க தீபாவும் வந்து காரில் ஏறிக்கிறாங்க. என்னங்க ரிலாக்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சாருங்கிறாங்க தீபா. இல்லைங்க, இவ்வளோ நாள் நீங்கள் வேலைக்கு போகிற விஷயத்த வீட்டில் மறைச்சிட்டோம், அதனால் நீங்களும் ரொம்பவே டென்ஷனாக இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ ரிலாக்ஸாக இருக்குல்ல வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், ஆமாம் சார், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது, இனிமேல் பயந்து ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதில்லை, அதை யோசிச்சாலே அப்பாடான்னு இருக்குது அப்படின்னு தீபா சொல்லவும், பாருங்கள் உண்மையை சொல்லிவிட்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், ஆமாம் சார், ஆனால் பல்லவி நான் தான் தெரிஞ்சுட்டேன், இதே மாதிரி என்கிட்ட ஃப்ரீயாக பேசுவீங்களா சார் அப்படின்னு தீபா யோசிச்சுக்கிட்டு வராங்க. என்னங்க முகம் மாறிடுச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா. உங்களுக்குள்ளேயே தனியாக நீங்களே பேசிக்கிறீங்க, ஆனால் நான் என்னன்னு கேட்டால் உடனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. சரிங்க, அதை விடுங்க,
சரி நாளையிலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா ஆஃபீஸ் போகிறோம்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கார்த்திக் கேட்க, சார் நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆஃபீஸில் இருக்கிற யாருக்கும் தெரியாதே. அப்புறம் எப்படி 2 பேரும் ஒன்றா வர முடியும்? வேணும்னா போகும்போது வீட்டுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு தீபா சொல்ல, கார்த்தி அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன் சார் வீட்டுக்கே தெரிஞ்சிருச்சு, ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சால் என்ன அப்படின்னு தீபா கேட்கவும், இல்லை தீபா நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, இன்னும் ஆஃபீஸ்க்கு தெரிய வேண்டாம். இப்போ பாருங்கள், நீங்கள் என் ஒய்ஃப்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்னேகா உங்ககிட்ட ஜால்ரா அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் சில பேர் மேலே எனக்கு இன்னும் டவுட் இருக்குது. அது எல்லாம் நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, என்ன சார் என்ன ஸ்பை வேலை பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு தீபா கேட்கவும், ஏங்க இது நம்ம கம்பெனிக்கு வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பண்ண சொன்னால் ஸ்பை வேலை பார்க்குறதா அர்த்தமா? அப்படியே இருந்தால் கூட நல்ல விஷயத்துக்கு ஸ்பை வேலை பார்க்கலாங்க. ஆனால் நான் உங்களை அப்படி பார்க்கல, இது ஒரு பொறுப்பாக பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஓகே ஆஃபீஸருங்கிறாங்க தீபா. என்ன ஆஃபீஸரா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், தீபா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வர வர சேட்டை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னு கார்த்தி சொல்ல, தீபா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா நீங்கள் காரில் ஏறினதுமே கார் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு கார்த்தி சொல்ல, சார் நீங்கள் சேட்டை ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு சொன்னீங்கள்ல, அது உங்ககிட்ட இருந்தால் எனக்கு வந்துச்சு அப்படின்னு தீபா கார்த்தியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் கார்த்தி உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா கால் பண்ணுறாங்க. மாப்பிள்ள சிதம்பரம்னு ஒருத்தர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், தெரியும் கேள்விப்பட்டிருக்கேங்கிறாங்க கார்த்தி. அவர் நம்மள மாதிரியே மியூசிக் ஃபீல்டில் தான் இருக்கார். அவரே உன்னை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லவும், நானும் அவரை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் மாப்பிள்ள அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்போ மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டுமா அப்படின்னு ராஜா கேட்கவும், ஓகே அரேஞ்ச் பண்ணிடுங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் தீபா ரொம்ப வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்கள பார்த்துட்றாங்க. நீ ஆஃபீஸ் போகிற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதும் ரொம்பவே தைரியமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க தீபா கிட்ட. என்ன தீபா ரொம்ப தைரியம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இவ்வளோ நாள் எப்படிடா இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுன்னு இருந்தேன். ஆனால் என் மைண்டை நீங்கள் தான் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன கெட்டது பண்ணாலும் எனக்கு நல்லதாகவே அமையுது. அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிங்க அப்படின்னு தீபா சொல்ல, ஐஸ்வர்யா எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக கார்த்தி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண இடத்துக்கு வந்திருக்காங்க. ராஜாவும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா வந்துருவாரா அப்படின்னு கேட்க, வந்துருவார் மாப்பிள்ள அப்படின்னு ராஜா சொல்லிகிட்ருக்காங்க. சரி வெயிட் பண்ணு, நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எந்திரிச்சு வராங்க. சிதம்பரமும் வராங்க. ராஜாவை அப்படியே பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.